வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க. காரம் சாரமான நண்டு குழம்புங்க. அதுவும் கடல் நண்டில் வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிறேங்க. ஐயா செய்யலாமா? செஞ்சலாம்ல? வீடியோவை ஸ்கிப் பண்ண முயற்சி பாருங்க. நாங்கள் எப்படி செய்யறதுன்னு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டு. க்ளீன் பண்ணிடலாமாண்ணா? நண்டு க்ளீன் பண்ணுறது வெரி வெரி ஈஸி. ஆனால் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயா பாருங்கள், இந்த வயிற்று பகுதி நண்டு திருப்பிக்கிட்டு வயிற்று பகுதி இந்த இருக்குல்ல ஸ்டமக்கு, இது எடுத்துட்டு அப்படியே பின்னாடி பக்கம் முதுகு அப்படி உடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுவான். ஆமாம் ஐயா, நீங்கள் எடுத்தது வந்து ஆண் நண்டு ஐயா. ஆமாம், நான் எடுத்தது பாருங்க பெண் நண்டு எடுத்து எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறது தான் சிம்பிள் மெத்தடு. நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா பெண் நண்டா பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணுறாரு. ஆமாம், பெண் நண்டு புஷ்பலதா ரசிகர் ஐயா. புஷ்பலதா ரசிகரா? ஆமாம், அவர் அப்படி தான் பண்ணுவார். எல்லாருமே பெண் நண்டு தான் முதல்ல எடுப்பாங்க ஐயா. ஆமாம். எடுக்கிற மாதிரி தெரியல, தடவுற மாதிரி தெரியுதா? என்னவா நல்லா கொழுப்பாக இருக்குது நண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சுக்கிறேன் நான். நண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 3 தடவை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தோம்னா அந்த நீச்சு ஸ்மெல் வராது. சுத்தம் பண்ணி வச்ச நண்டை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். ஒரு 3-4 முறை நல்லா கழுவி எடுத்துட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு வாட்டி அப்புறமா கழுவணும். நண்டு கழுவி கத்துற மாட்டீங்களா? சொல்லி தரேன் ஐயா. அது பாருங்க, நண்டை கீழே மேலே நல்லா பரட்டி போட்டணும். சான்ஸ் கொடுங்க ஐயா. தாராளமாக கழுவுங்க ஐயா. சரி ஐயா, அடுத்த முறை கழுவுறேன் ஐயா. சரி. இப்போ பார்த்துங்க, கழுவு தான் நீச்சிங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போகும் வெளியே. மஞ்சத்தூள் போட்டாச்சு ஐயா. மஞ்சத்தூள் எதுக்குன்னா நமக்கு கவுச்சி வாடை போகிறதுக்காக மஞ்சத்தூள் போடுறோம். இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நண்டு குழம்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். அதுக்கு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கோம், அது ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. கறிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அட சூப்பராக பொன்னிறமாயிட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சேர்ப்போம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க, மீடியம் சைஸ் இது, அதை சேர்த்துருவோம். வெறும் மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாங்க. 10 கிராம் வெறும் மிளகாய்த்தூள். தனியாத்தூள் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா நல்லா கொதின்னு கொதிச்சுட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. அதுவும் நண்டு குழம்புக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் மெழுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேத்து சேர்த்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா சூப்பராக கிண்டி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி விடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச கரைச்ச புளியை சேர்த்துருவோம். ஓகேண்ணே. சுவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆஹா, இது போட்டாதாங்க, எது போட்டாலும் வேஸ்ட்டு. ஆனால் கல்லுப்பு நம்ம சுவைக்கு உப்பு சேர்க்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் சுவை தருமே. தேங்காய், மெழுகு, சீரகம் நல்லா மைய அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதை சேர்த்துருவோம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு அடுத்தது நண்டு சேர்த்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு கத்தியோ கட்டையோ தேவையில்லைங்க. கத்தி இருந்தால் கட்டை தேவை, கட்டை இருந்தால் கத்தி தேவை. சிசர் இருந்தால் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம். பாருங்கள், இந்த முனக்கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் இது கட் பண்ணணும். ஃபஸ்ட்டே கட் பண்ணிங்கன்னா அது இருக்கிற சாறு மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம மசாலா கொதித்து
போடுற டைமில் க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான் ஐயா. அவ்வளோதான். சும்மா தளன்னு கொதிக்கிறானே. ஏன் நண்டு ரெடியா? ரெடி. நண்டு போட வேண்டியதுதான். போட்டுருவான். மசாலா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த டைமில் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அனலை வைக்காம மீடியமான அனலை வச்சு அப்படியே 10 நிமிஷம் அப்படியே வேக விடுவோங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காய்ச்சாக்குது ஐயா. எப்போ இறக்குங்க, எப்போ எங்களுக்கு தருவீங்க? 10 நிமிஷம் ஐயா. ஐயோ, நாக்கில் ஏச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு, நிற்காது ஐயா. நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் புளி காரம் சாரமாக செம்மையாக இருக்கிறோம். பார்க்குறப்ப கலக்கலாக இருக்குது. இறக்கி வச்சு ஒரு பிடி பிடிச்சலாமா? பிடிச்சலாம் ஐயா. அது நம்ம மிலிட்ரி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பாக வந்ததை நான் வந்து கால் பண்ணுறேன்னு சொன்னார். கால் பண்ணார், வந்துருங்க கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஐயா. இறக்கி ஒரு பிடி பிடிச்சலாமா? கண்டிப்பாக. இறக்கி வச்ச பிறகு கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். போட்டுடலாம் ஐயா. போடுங்க ஐயா. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கிறானே. ஆமாம் ஐயா. ரொம்ப வேற லெவல் இருக்கானே. செம்மையா இருக்கான். கால் நல்ல பெரிய கால் பாருங்க. மழைக்காரங்களே இப்போ காரம் சாரமாக நண்டு குழம்பு செய்து சாப்பிட்டோம்னா எங்க இருக்கிற சளியா காத்தா பறந்து போயிடும். பஞ்சாப் பறந்து போயிடும். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? செம்ம டேஸ்ட் ஐயா. நாக்கில் சூய் அப்படி நடனம் ஆடுதா இல்லையா? அதனால தான் நான் பேசாமே சாப்பிட்டுக்கிறேன். நடனம் பயங்கரமாக ஆடினுக்குது. சாப்பிட்றத பார்த்தா அண்டா அலறணும், குண்டா குமுறணும். அண்டா இது செம்மையா இருக்கு டைலாக். புது டைலாக் அது. நம்ம சாப்பிட்றத பார்த்தா அண்டா அலறணும், குண்டா குமுறணுமா? குமுறுனுக்கு பாரு குண்டா இங்க. மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையிலையும் அடாத மழையிலையும் என்ன பண்றோம், விடாம சாப்பிடுங்கிறேன் பாருங்க. வேற லெவல்ல காரம் சாரமான வில்லேஜ் ஸ்டைலில் பேச்சுலர்ஸ் ஈஸியா சமைக்கிற மாதிரி நண்டு குழம்பு செய்து காட்டுனுங்க. இதே மெத்தட்ல இதே அளவில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு ஐயா? சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.